ஜாவாஸ்கிரிப்டோட பேசிக்ஸ் வந்து வேணால் நம்ம டபுள் த்ரீ ஸ்கூலில் பார்க்கலாம். பட் அட்வான்ஸ்டு வந்து டபுள் த்ரீ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நான் ஐ டோன்ட் ரெஃபர். ஆக்சுவலி திஸ் இஸ் ஒன்லி ஃபார் பேசிக்ஸ். ஸோ ஃபார் அட்வான்ஸ்டு கான்செப்ட் வந்து நீங்கள் எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஃபோவில் தான் இருக்கும். இங்கே வந்துட்டு உங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் வேணுமோ அதை மட்டும் சூஸ்டாக பார்த்துக்கலாம். நான் என்னென்ன டாபிக்ஸ் வந்துங்கிறது கமெண்ட் பாக்ஸில் போடுறேன். மெயினானதில் வந்துட்டு இது என்ன மட்டும் படித்தா நமக்கு மோஸ்ட்டாக ஓகே அப்படிங்கிற மாதிரி என்னென்ன யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபண்டமெண்டல்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் பேசிக்ஸ் பார்த்துக்கலாம். இந்த ஆப்ஷனல் செயினிங்கில் நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் கோடு குவாலிட்டிஸ் ஆல்சோ நீங்கள் வந்து பாலிஃபிலஸ் ட்ரான்ஸ்பிளஸ்னு என்னென்னு பார்த்துக்கலாம். தென் டேட்டா டைப்ஸ் அண்ட் தென் திஸ் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அந்தங்கந்த இந்த கான்செப்ட் பார்க்கலாம். இது தேவையில்லை, இதுவும் அவ்வளோ தேவையில்லை. கிளாஸஸ் பார்த்துக்கலாம். எரர் ஹேண்ட்லிங் அண்ட் தென் ப்ராமிசஸ் அசிங் அவைட் வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஜென்ரேட்டட் நாட் தட் மச் யூஸ் பண்ண மாட்டோம். மாடியூல்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ சில பல டாபிக்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் இது மட்டும் பார்த்துட்டு தென் போக போக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளிக்கபிள் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் ஒர்க் பண்ணுறதை நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் எழுதுவோம் வெப் டெவலப்மெண்ட்டில். இங்கே பாருங்கள், அது எல்லாத்தையுமே நம்ம எதுக்குள்ளே எழுதியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம ஸ்கிரிப்ட்குள்ளே எழுதியிருப்போம். பட் இங்கே வந்துட்டு ஆன் கிளிக்லேயும் நம்ம எழுதலாம், ஆன் கிளிக்கிங் சைடும் நம்ம எழுதலாம். பார்த்திங்கன்னா பட்டன் டைப் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஆன் கிளிக் வந்துட்டு இப்போ நம்ம ப்ரௌசரில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா அது டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு பேரில் ஆக்சஸ் பண்ணுவோம். document.getElementById. ஆக்சுவலி இங்கே வந்து நம்ம ஐடி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு அதை வந்து ஐடி மூலிமா நம்ம ரெஃபர் பண்ணுறதுனால வந்துட்டு நம்ம கெட் எலமெண்ட் பை ஐடின்னு போடுறோம். இதே நம்ம இங்கே கிளாஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா கெட் எலமெண்ட் பை கிளாஸ் அப்படின்னு கூட போடலாம். கிளாஸ் நேம் அப்படின்னு போட்டு அது என்ன கிளாஸ் நேமோ அதை இங்கே கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே .inner HTML அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க HTML நம்ம இப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம். ஒன்ஸ் நம்ம இதை கிளிக் ஆன் கிளிக் அப்படிங்கிறது ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது வந்துட்டு இதுவாக சேஞ்ச் ஆகிற மாதிரி நம்ம பண்ணுறோம். கீழே வந்து ஆட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுறோம். இந்த பேராகிராஃப் டாப்புக்குள்ளே அது வந்து ஆட் ஆயிரும். ஸோ பேராகிராஃபில் தான் ஐடி இருக்குது. அந்த ஐடி நம்ம கால் பண்ணிவிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணனையும் நம்ம அந்த கீழே வந்துட்டு டேட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். டேட் ஆஃப் அப்படிங்கிறது என்னென்னா இன்றைக்கி என்ன டேட்டு டைமிங்கு எல்லாத்தையுமே வந்துட்டு ஆன் டைமில் கொடுக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 154. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அப்படியே சேஞ்ச் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு 153 இருந்துச்சு. ஸோ இது அப்பப்போ டைமுக்கு நம்ம கொடுக்கறது வந்து நம்ம டேட் ஆஃப் அப்படின்னு இப்போ இதுக்கு நம்ம கால் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம வந்துட்டு இந்த டேக்குள்ளே எழுதலை அப்படின்னா நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ளே எழுதணும். தட் மீன்ஸ் ஒரு பட்டனுக்குள்ளே ஒரு ஆன் கிளிக்குள்ளே எழுதலை அப்படின்னா நம்ம ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணி எல்லா ஜாவாஸ்கிரிப்டையும் இதில் எழுதிக்கலாம். இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்னர் HTML வந்துட்டு இந்த பேராகிராஃப் இருக்குல்ல, நம்ம இந்த பேராகிராஃப்குள்ளே எதுவுமே பாஸ் பண்ணல. பட் அவங்க பாஸ் பண்ணாமல் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே அந்த ஐடியா கால் பண்ணி இந்த வேல்யூவை இந்த பேராகிராஃப்குள்ளே பாஸ் பண்ணுறோம். சப்போஸ் எனக்கு வந்துட்டு இது வந்து H1 வேணும்னு வச்சுக்கோங்க. H1ங்கும்போது இதோட பெருசாக இருக்கும். ஸோ இது H1ஆக மாறிடும். இந்த உள்ளே இருக்கிறத நம்ம வந்து இப்படி கொடுக்காம இதை வந்து நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ளே எழுதி கொடுக்குறோம். ஆக்சுவலாக இதில் ஒரு பேசிக்ஸ்க்காக இதில் நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். நார்மலாக நம்ம ரியாக்ட் நேட்டிவ் போயிடும்போது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். பார்த்திங்கன்னா இதான் நார்மல் HTML. இதில் வந்துட்டு நம்ம எல்லா டேக்கும் யூஸ் பண்ணியிருப்போம். இதுக்குள்ளே நம்ம ஹெட்டுக்குள்ளே தான் அந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம வந்து போட்டால் அதுக்குள்ளே நம்ம கால் பண்ணணும். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா என்ன டெமோ கால் பண்ணியிருக்காங்க, அது வந்து இங்கே இருக்குது. ஆக்சுவலி பேராகிராஃப் அப்படிங்கிறது பேராகிராஃப் சேஞ்சாக வந்து சேஞ்ச் ஆகும் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ ஒன்று ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் ஒர்க் எல்லாமே வந்துட்டு நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் பண்ணிக்கலாம். நார்மல் HTML CSS ஜாவாஸ்கிரிப்டில். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பட்டனை வந்து ஆன் கிளிக் பண்ணால் இந்த மை ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க. மை ஃபங்க்ஷன் ஆஃப் ஆக்சுவலாக இங்கே என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதை நம்ம இங்கே கால் பண்ணோம். அந்த பட்டன் கிளிக் பண்ணால் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே இருக்க இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறங்காட்டி தான் இந்த சிம்பிள் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே தான் இந்த பட்டனை கிளிக் பண்ணி இந்த பேராகிராஃப் ஒரு டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்டில் தான் பண்ணுவோம். ஸோ இது நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது நம்ம .js அப்படின்னு வந்து ஃபைல் நேம் வச்சு நம்ம சேவ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிறது .js அப்படின்னு சேவ் பண்ணுவோம். இதே வந்துட்டு CSS அப்படிங்கிறது .css.
அந்த மாதிரி அதோட எக்ஸ்டென்ஷன் பொறுத்து நம்ம வந்து அதுவே அது ஃபைலோட இதை எடுத்துக்கும். இது டைப் ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா .ts அப்படின்னு இது பண்ணலாம், இல்லைனா .tsx அப்படின்னு நம்ம சேவ் பண்ணலாம். இதில் ஜேஎஸ் அவுட்புட்ஸ் எப்படி என்னென்னலாம் இருக்குது, எப்படிலாம் நம்ம வந்துட்டு HTML எலிமெண்ட்டை வந்து ரைட் பண்ணி யூஸ் பண்ணலான்னு பார்த்தா இன்னர் HTML அதை சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா document.writeOffனா அந்த இடத்துல போய் இதை சேஞ்ச் பண்ணு. window.alert அப்படின்னா ஒரு அலாட் மெசேஜ் மாதிரி இங்கே நமக்கு ஒரு பாப்அப் பண்ணி காமிக்கலாம். console.log அப்படிங்கிறது நீங்கள் வந்துட்டு உங்கள் வெப்சைட்டில் ஏதாவது நீங்கள் கன்சோல் லாக் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இங்கே கன்சோலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கன்சோல் லாக் வந்துருக்கும். ஸோ இதான் கன்சோல் லாக். ஏன்னா ரைட் கிளிக் பண்ணிக்கிறீங்க, இன்ஸ்பெக்டில் போய் பார்க்குறீங்க. இதுவே வந்துட்டு நம்ம இதை வந்து நம்ம மொபைல் வியூவிலையும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம இதை தான் கிளிக் பண்ணணும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, மொபைல் வியூ அண்ட் தென் இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மொபைல்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகும். ஸோ திருப்பி நீங்கள் இதுவே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் வியூவாக மாறிடும். ஸோ இப்போ நீங்கள் பண்ணுற கோட் வந்து தட் மீன்ஸ் வெப்சைட்டு இல்லை எல்லா மொபைலுக்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இது மூலிமா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் இது அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ உங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஸ்டைல் இஷ்யூ வருதுன்னா ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போய் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ இதை வந்துட்டு இந்த H1 டேக் தான் அது. இதில் எந்த ஸ்டைலுமே யூஸ் பண்ணல, நார்மலாக H1 மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஃபாண்ட் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாண்ட் சைஸ் நம்ம கம்மி பண்ணால் அதோட நார்மல் H2 எடுத்துக்குது. இதிலே நம்ம டிசைன் பண்ணலாம். கலர்ஸ் போட்டு நான் இப்போ வந்துட்டு ப்ளூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அங்கே எடுத்துக்கும். ப்ளூ அப்படிங்கிறது என்னென்ன கிளாஸ் நேம்ஸ் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்களோ எல்லா H1க்கும் எடுத்துக்கிச்சு. பட் இது வந்து உங்களோட லோக்கல் கோடில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. நீங்கள் வந்துட்டு என்ன கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை காப்பி பண்ணிவிட்டு தென் நீங்கள் போய் எங்கே அதோட கிளாஸோ அங்கே போய் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த கிளாஸ் நேம்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அங்கே போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதோட ஹைட்டு வித்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த டிவ் ஹோவர் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, ஸோ இங்கே பிஃபோரில் என்ன வச்சுருக்காங்க, ஆஃப்டர் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லாமே இங்கே வரும். இவங்க எதாவது கன்சோல் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட செக்கிங் பர்பஸில் மோஸ்ட்டாக கன்சோல் போடுவோம். நமக்கு வந்துட்டு அதை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது அந்த கன்சோல் லாக்கில் மோஸ்ட்டாக ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இவங்க பப்ளிஷ் பண்ணும்போது கன்சோல் லாக் ரிமூவ் பண்ணாட்டு நமக்கு எந்த கன்சோலும் இங்கே இல்லை. ஸோ இங்கே நீங்கள் வந்துட்டு நார்மலாக ஏதாவது ப்ளஸ் ஆட் பண்ணும் அந்த மாதிரினா கூட பண்ணி பார்த்துக்கலாம். console.log_off இப்போ இதை பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இங்கேயே வந்துட்டு உங்கள் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் நம்ம ஏதாவது ஜாவாஸ்கிரிப்ட் கோட் போடுறது எல்லாமே நம்ம இங்கே கூட பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதிலே வந்துட்டு நமக்கு சோர்ஸ் இருக்குது, நெட்வொர்க் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த நெட்வொர்க் கால் அடித்தாலும் அந்த ஏபிஎஸ்லாம் நீங்கள் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணும்போது வரும். ஸோ இந்த ஏபிஎஸில் இருக்க பேலோடு என்ன நம்ம அமைச்சிருக்கோம், ரெஸ்பான்ஸ் என்ன வந்திருக்கு, ஸோ எல்லாமே நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ அதில் அப்கமிங்கில் நான் ப்ரீஃபாக ஒரு வீடியோ போடுறேன். நம்ம இதுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது மூலிமாலாம் நம்ம வந்து எழுதலாம். ஸோ யூஸ் இன்னர் HTML என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஐடியை பேஸ் பண்ணி அந்த ஆல்ரெடி HTML இருந்தாலோ ஆர் எல்ஸ் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை எதுவுமே இல்லைனாலும் நம்ம ஒரு வேர்டிங் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி தான். இப்போ இங்கே எதுவுமே இல்லை, ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்கிரிப்டை வந்து அங்கே பாஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்னர் HTML இப்போ இங்கே என்ன வரும்னா 11 அப்படிங்கிறது உள்ளே வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். document.writeடும் அதே தான் பண்ணும். இட் இஸ் கன்வீனியன்ட். நம்ம வந்துட்டு இவ்வளோ பெருசு எழுதாமல் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிளாக கூட எழுதிக்கலாம். அதுவும் அதே ஒர்க்கை தான் பண்ணும். இந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் அந்த மாதிரி டாக்குமெண்ட்டாக இது பண்ணிக்கலாம். அலாட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அலாட் மெசேஜாக வரும். ஸோ இதுதான் இந்த அலாட். ஸோ ப்ரௌசர் பொறுத்து இந்த கலர்ஸ் டிசைன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும். நம்ம ப்ரௌசர்ஸில் என்ன டிஃபால்ட்டாக வச்சுக்கிறோமோ அதுபடி வரும். ஸோ இதுதான் வந்து விண்டோஸ் அலாட். நார்மல் அலாட் பார்த்தீங்கன்னா இது நார்மல் அலாட்டும் விண்டோஸ் அலாட்டும் நாட் தட் மச் டிஃப்ரென்ஸ். நியூ டேப்பில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். கன்சோல் லாக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இருக்காது. என்ன சொல்கிறேன், ஆஃப்டர் ஆன் கேரபிள் டிபக்கிங் அதான் நம்ம இங்கே தான் இந்த இன்ஸ்பெக்ட் கூட தான் நமக்கு கன்சோல் லாக் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 வந்திருக்கு பார்த்தீங்களா கன்சோல் லாக். உங்களுக்கு இதுதான் வந்திருக்குன்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம இதை ரன் பண்ணுறோன்னா இங்கே பாருங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு ஹச். ஸோ இதுதான் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகுது. கன்சோல் லாக் போட்டோம் அப்படின்னா நம்ம இந்த இன்ஸ்பெக்டில் பார்த்துக்கலாம்.
மெயினாக நம்ம வந்து கோடில் தான் இஷ்யூ வருது அப்படின்னா, அங்கேருந்து இங்கே டேட்டா என்ன பாஸ் ஆகலை அப்படின்னு நமக்கு தெரிலனா நம்ம கன்சோல் லாக் போட்டு செக் பண்ணிக்கலாம்.